மாணிக்கம் தாகூர் என்ன நார்த் இந்தியனா, அவர் என்ன வடமாநிலத்தை சேர்ந்தவரா என்றெல்லாம் வியாக்கியானம் வந்தது. தலைவர் ராகுல் காந்திக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அதை கேட்டால் வியந்து போவீர்கள். அது என்ன தெரியுமா? காங்கிரஸ் பேரியக்கம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நம் தலைவர் ராகுல் காந்தி எடுத்த குறுகிய காலத்தில் மிக தீர்க்கமான முடிவு. சற்று சமூக முடிவை நாம் எடுத்திருந்தால், அதை உங்கள் பேச்சை கேட்டிருந்தால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறி இருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னோம். பல வினாக்கள் வந்தன, பல கேள்விகள் வந்தன. விட்டார்களா? தமிழக முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிற கொள்கை, தமிழக முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பலநோக்கு திட்டங்கள், தமிழக அமைச்சர் சொல்லுகிற பொழுது சொன்னார், லஞ்சத்திற்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காது என்று சொன்னார். இன்று நீங்கள் பொறுப்பு ஏற்றிருக்கிறீர்கள், 2 அமைச்சர்கள் பதவியில் ஏற்றிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலமாகவே இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் டிஎன்ஏவை காப்பாற்றுகிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற என் அன்பிற்கினிய நண்பர், என் அன்பிற்கினிய இளவல், என் அன்பிற்கினிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிகு தளபதி, என் அன்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய போர்க்குணமிக்க மாவீரன், என் நெஞ்சமெல்லாம் என்னோடு நிறைந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்களை பாராட்டுகிற வாய்ப்பை கிடைத்தமைக்காக நான் பெருமைப்படுகிறேன். அன்பிற்குரிய நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கிரீஷ் சோடங்கர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிகு தலைவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தளபதிகள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலகர்த்தாக்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர், இந்தியாவினுடைய கடைகோடியில் இருக்கிற மாவட்டம், இந்தியாவினுடைய கடைகோடியில் இருக்கிற மாவட்டம், பெருந்தலைவர் காமராஜரினுடைய சிஷ்யன் பேரறிஞர் குமரி அனந்தன் அவர்களுடைய தம்பி, காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றுகளில் நிலைத்து நின்ற பொன்னப்ப நாடார் அவர்களின் பேரன், வரலாற்று சிறப்புமிக்க பொறுப்புகளை ஏற்றிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ராஜேஷ் குமார் ஒரு அமைச்சர், இன்னொன்று ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த, ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் ஒரு அமைச்சர். 2 அமைச்சர்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமைச்சர்களாக வர வேண்டும், அமைச்சர்களாக ஆக்கப்படுவார்கள்.
இவர்கள் அமைச்சர்கள் ஆகுவதற்கு நான் தலைமை பொறுப்பை ஏற்று உழைக்கிறேன் என்று 3 மாதங்களுக்கு முன்னாலே ஒரு தலைமுறை மாற்றத்தை நேசித்த வித்தியாசமான ஒரு தலைவர் தான் நமக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நம் அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஒரு காலத்தில் மாணிக்கம் தாகூர் என்று சொன்னால் என்னிடம் கேட்டார்கள், மாணிக்கம் தாகூர் என்ன நார்த் இந்தியனா, அவர் என்ன வடமாநிலத்தை சேர்ந்தவரா என்றெல்லாம் வியாக்கியானம் வந்தது. ஆனால் நண்பர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் ஏரியூர் கிராம பஞ்சாயத்தில் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று எழுத்துரைக்கிற ஒரு ஆசிரியருடைய மகன்தான் என்னுடைய அருமை நண்பர் இளவல் மாணிக்கம் தாகூர் அவர்கள். மாணிக்கம் தாகூர் அவர்களே, உங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு ராசி இருக்கிறது. அது என்ன ராசி தெரியுமா? 2009 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. தமிழகம் முழுக்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார்கள். எல்லோரும் பிரச்சாரத்திற்கு சென்று விட்டோம். எல்லோரும் தேர்தல் பரப்புரையில் நிற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி இந்தியாவினுடைய வேட்பாளர் யார் தெரியுமா? இந்தியாவினுடைய 2009 காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட பட்டியலில் இந்தியாவே எதிர்பார்க்கப்பட்ட இறுதி வேட்பாளர் 545 பேர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இறுதியாக வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியல் 2 பேர். ஒன்று மாணிக்கம் தாகூர், இன்னொன்று விஸ்வநாதன். ஒன்று மாணிக்கம் தாகூர், இன்னொன்று விஸ்வநாதன். மாணிக்கம் தாகூர் கடைசியாக அறிவிக்கப்பட்டார். விஸ்வநாதன் கடைசியாக அறிவிக்கப்பட்டார். இருவரும் கைகோர்த்து நாடாளுமன்றத்திற்கு புகுந்தோம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. அதுதான் வரலாற்று வெற்றியினுடைய சாதனை, உங்களுடைய அடையாளம். ஒரு காங்கிரஸ்காரன், ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸில் இருந்து அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் பொறுப்பு, அகில இந்திய காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸில் இருந்து இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு. அதன் பிறகு படிப்படியாக நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம் அன்பு தலைவர் ராகுல் காந்தியினுடைய அன்பை பெற்றது. தலைவர் ராகுல் காந்தியினுடைய அன்பை பெற்று படிப்படியாக உயர்வை பெற்றிருக்கிற இன்றைய பொறுப்பேற்றிருக்கிற நம் வணக்கத்திற்குரிய மாநில தலைவர் மாண்புமிகு மாணிக்கம் தாகூர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் 3 முறை, அகில இந்திய செயலாளர், 2017 அகில இந்திய செயலாளர். நான் பார்த்து வியந்து போனேன். எனக்கும் கிடைக்காதா? நானும் ஒரு நாள் அகில இந்திய செயலாளர் ஆக மாட்டேனா? உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி நின்றேன். நண்பர்களே, தோழர்களே, என் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள்தான் அகில இந்திய செயலாளராக விஸ்வநாதனை அங்கீகரித்த மாபெரும் தலைவன் என் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர். தெலுங்கானாவினுடைய பொறுப்பாளர், ஆந்திராவினுடைய பொறுப்பாளர், கர்நாடகாவினுடைய அகில இந்திய செயலாளர், பல்வேறு நிலைகளில் பல்வேறு தளங்களில் நின்று களமாடிய ஒரு ஆற்றல் மிகுந்த மாவீரன் இன்று தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். உங்களுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு நண்பர்களே, தோழர்களே.
2024 நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். 2024 நாடாளுமன்ற உறுப்பினரோடு மட்டுமல்ல, நாடாளுமன்ற மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இன்று தலைவர் ராகுல் காந்திக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அதை கேட்டால் வியந்து போவீர்கள். அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கழிந்தது நேற்று. 2 ஆண்டுகள் கழித்தது நேற்று. இன்று தலைவர் ராகுல் காந்தியினுடைய சிஷ்யன், தலைவர் ராகுல் காந்தியினுடைய மனசாட்சி இன்று தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில் தான் உயர்வை பார்க்க போகிறோம். தலைவர் ராகுல் காந்தி பதவியை பிடுங்கினார்கள். தலைவர் ராகுல் காந்தியை தேர்தலில் நிற்க விடாமல் சதி செய்தார்கள். தலைவர் ராகுல் காந்தியின் மீது வழக்கு போட்டார்கள். தலைவர் ராகுல் காந்தியினுடைய அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்தை சாவியை பிடுங்கினார்கள். ஆனால் நம் தலைவன் சென்று அமைதியாக நின்று அந்த சாவியை உரியவரிடம் ஒப்படைத்த பாங்கு இருக்கிறதே, உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அப்படிப்பட்ட மாண்பும் பண்பும் இருந்ததே கிடையாது. நம் தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் அந்த மாண்பு. அதுதான் காங்கிரஸ் குடும்பம், அதுதான் காங்கிரஸ். அதைத்தான் காங்கிரஸ் என்று பெருமைப்பட நாம் சொல்லிக் கொள்வோம். நண்பர்களே, தோழர்களே, ஆக ஒரு வரலாற்று சரித்திரத்தில் ஒரு மாணவன், ஒரு இளைஞர் காங்கிரஸ், ஒரு அகில இந்திய செயலாளர், ஒரு பொறுப்பாளர், ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பு, மேலே பாராளுமன்றத்தின் கொறடா, மேலே CWC மெம்பர், அதையும் தாண்டி தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நம் நம்பிக்கைக்குரிய தலைவர், அருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். மேடையில் நின்று கொண்டிருக்கிற நான், என்னுடைய அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், 1967க்கு பிறகு அமைச்சர் ஆனோம் என்று ஒரு சில மாற்றம். 1952 நான் வணங்குகிற, எங்களுடைய குலசாமியாக இருக்கிற எங்களுடைய தியாகச்சீலர் கக்கன் அவர்கள் 1952 நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் நேர்மையின் இலக்கணம், நேர்மையினுடைய அடையாளம், சீர்திருத்த செம்மல், கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் தியாகச்சீலர் கக்கன் அவர்கள் 1952 நாடாளுமன்ற உறுப்பினர், 52 நாடாளுமன்ற உறுப்பினர், 57 மேலூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆகிறார். 57 சட்டமன்ற உறுப்பினர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் மாண்புமிகு அமைச்சராக்கப்படுகிறார் தியாகச்சீலர் கக்கன் அவர்கள் 1957. நண்பர்களே, தோழர்களே, இன்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அப்பொழுதே சொன்னார், அண்ணா அண்ணா உங்களை அமைச்சர் பொறுப்பு ஆக்காமல் நான் போக மாட்டேன், இது நடந்தே தீரும் என்று சொன்னவர்தான் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். 1957 தியாகச்சீலர் மேலூரில் அமைச்சர். 2026 உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற விஸ்வநாதன் இன்று அமைச்சர். இந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களை அழைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களை அழைத்தார். நான் இதுவரையில் பார்க்காத உடல் மொழி, நான் இதுவரையில் பார்க்காத பாடி லாங்குவேஜ், நான் இதுவரையில் பார்க்காத கண் பார்வை, நான் இதுவரையில் பார்க்காத பாடி லாங்குவேஜ், மென்மையான போக்கு, சிறிய குரல், கனிவான பேச்சு தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் திரு தளபதி
ஜோசப் விஜய் அவர்கள் எங்களை அழைத்தார். நாங்கள் போனோம். பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம், பல தலைவர்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் பார்க்கிற விதம், அவர்கள் நம்மை சந்திக்கிற தோணி, அவர்கள் நம்மிடம் நடந்து கொண்டுகிற முறை. ஆனால் நண்பர்களே, தமிழகத்தினுடைய வரலாற்று நாயகனாக இருக்கிற தமிழக மக்கள் 1,72,00,000 மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்களிடம் சொன்னார், மிஸ்டர் விஸ்வநாதன், அவர் சொன்னது நன்றாக நினைவிருக்கிறது. மிஸ்டர் விஸ்வநாதன், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற போர்ட்போலியோ டஃப் போர்ட்போலியோ. காங்கிரஸ் கட்சி உங்கள் பேரை பரிந்துரைத்திருக்கிறது என்று தான் சொன்னாரே தவிர விஸ்வநாதனுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லவில்லை. முதல்வர் அவர்கள் சொன்னால் காங்கிரஸ் கட்சி உங்கள் பெயரை பரிந்துரை செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை எதை தொடக்கம்? நண்பர்களே, தோழர்களே, காங்கிரஸ் பேரியக்கம் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நம் தலைவர் ராகுல் காந்தி எடுத்த குறுகிய காலத்தில் மிக தீர்க்கமான முடிவு. ஒரு தீர்க்க தரிசியால் மட்டும்தான் அப்படிப்பட்ட முடிவு எடுக்க முடியும். ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள தலைவரால் அப்படித்தான் முடிவெடுக்க முடியும். அன்னை இந்திரா காந்தியின் பேரனாக, நம் தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய மகனாக, அன்னை சோனியா காந்தியின் மகனாக, என் அன்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தியினுடைய அண்ணனாக இருக்கிற நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவு ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லுகிறது. என்ன செய்தி தெரியுமா? தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சம் வாங்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சம் வாங்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி வன்முறையை கையில் எடுக்காது. தமிழகத்தில் வந்திருக்கிற புதிய ஆட்சி லஞ்சத்திற்கு, லாவண்யத்துக்கு இடம் கொடுக்காது என்கிற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறோம். ஆக நண்பர்களே, தோழர்களே, நமக்கு ஒரு ராசியான மாநில தலைவர், அதே நேரத்தில் ஈஸியான மாநில தலைவர். எல்லோரும் சொல்லுவார்கள் மாணிக்கம் தாகூர் ஒரு கடினமான தலைவர் என்று. நான் சொல்லுகிறேன், ஒரு ஈஸியான தலைவர். எஸ் மஸ்தான் வாலி. எனவே நண்பர்களே, தோழர்களே, உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த மேடை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. மாநில தலைவர் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர் அமைச்சர் அல்ல. சற்று சமூகித முடிவை நாம் எடுத்திருந்தால், அதை உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறி இருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும். யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டாமா? நான் பெற்ற பெருமையை இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் பெற வேண்டாமா? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நம்மால் தமிழக மக்களுக்கு பாதகம் வராது. நம்மால் தமிழக முதலமைச்சருக்கு குந்தகம் வராது. தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிற கொள்கை, தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த பலநோக்கு திட்டங்கள், தமிழக அமைச்சர் சொல்லுகிற பொழுது சொன்னார், இந்த அரசு லஞ்சத்திற்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காது என்று சொன்னார். இந்த ராசி என்ன தெரியுமா? நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். என் அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தியும் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு செய்தி என்ன தெரியுமா? என்ன ஒற்றுமை தெரியுமா? நாடாளுமன்றத்தில் நாம் வேட்பாளர்கள். நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு போகும்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. இன்று நீங்கள் பொறுப்பு ஏற்றிருக்கிறீர்கள். 2 அமைச்சர்கள் பதவியில் ஏற்றிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இனி காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலம். பாவப்பட்டவன், கிராமத்து இளைஞன்,
கனவுகளோடு சென்னைக்கு வருகிற இளைஞன், ஆற்றில் குளிக்கிறவன், குளத்தில் குளித்தவன், மரத்தில் கொம்பை ஒடித்து பல் துலக்கியவன், சோப்பு போட முடியாமல் செங்கல்லை தேய்த்து குளித்த விஸ்வநாதன் இன்று அமைச்சராக இருக்கிறான் என்று சொன்னால், எங்க அப்பா என்ன பணக்காரரா? எங்க அப்பா என்ன எனக்கு சோப்பா வாங்கி கொடுத்தாங்க? கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த நான் உங்களுக்கு நான் அன்பான பணிவான என் வேண்டுகோளை வைக்கிறேன். தலைவர் அவர்களே, நீங்கள் இடுகிற பணியை செவ்வனே செய்வோம். நீங்கள் இடுகிற பணியை செவ்வனே செய்வோம். அமைச்சர் முகம் என்பது வேறு, அரசியல் பாதை என்பது வேறு. அரசியல் பாதையில், அரசியல் பாத்தில் பயணம் செய்கிற பொழுது நீங்கள் கொடுக்கிற வேலையை நான் ஏற்று செய்ய செவ்வனே நான் பாக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அண்ணன் பார்க்கிறாங்க. பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன், என்ன நீங்கள் உழைத்த உழைப்பு, உங்களுக்கு கிடைக்காத அந்த மகா பெரிய பதவி அடியேன் விஸ்வநாதனுக்கும் ராஜேஷ்குமாருக்கும் கிடைத்திருக்கிறது. எங்கள் அண்ணன் திருநாவுக்கரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அன்பு தம்பி, புரட்சி தலைவருடைய நம்பிக்கைக்குரியவர் எங்கள் அண்ணன். கனவுகளோடு தான் வந்தார். நானும் அவரும் கனவுகளோடு பணியாற்றினோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னோம். பல வினாக்கள் வந்தன, பல கேள்விகள் வந்தன. விட்டார்களா? நம்மளை தொடர விட்டார்களா? அது ஒரு பக்கம். எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் மாண்புமிகு மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் இருக்க எதிர்த்து பேசிய மாபெரும் தலைவர் விநாயகம் அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்த மாபெரும் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் உழைத்தது, வியர்வை சிந்தியது இன்று எனக்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் என் அருமை நண்பர் ராஜேஷ்குமாருக்கும் கிடைத்திருக்கிறது. என் அன்பிற்குரிய சுதா, என் அன்பிற்குரிய கிறிஸ்டோபர், என் அன்பிற்குரிய செல்லக்குமார், என் அன்பிற்குரிய கிறிஸ்டோபர், உங்கள் அனைவருக்கும் நிறைவாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். பல பேர் வந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு, பல பேர் போனார்கள் தமிழ்நாட்டிற்கு. ஆனால் எல்லோரும் வென்றார்களா என்று கேட்டால் வென்றவன் ஒருவன் தான். அவன்தான் நம் கதாநாயகன் கிரீஷ் சோடங்கர் என்பதை இந்த நாடு மறந்திருக்கவில்லை. மிஸ்டர் கிரீஷ் சோடங்கர் சார், கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் முகத்தை பார்க்கணும், வழி விடுங்க. ஒரு கதாநாயகன் முகத்தை பார்ப்பதிலே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என் தந்தையால் உருவாக்கப்பட்டேன், என் தாயால் படிக்க வைக்கப்பட்டேன். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியில் எனக்கு முகவரி கொடுத்து அமைச்சராக்கிய பெருமை என் அருமை நண்பர் கிரீஷ் சோடங்கரை சாரும். அதை மறந்துவிட முடியாது. 1000 ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். கடந்த 69 ஆண்டுகளாக பல பேர் வந்தார்கள், பல பேர் போனார்கள். என் அருமை அண்ணன் அழகிரண்ணன் அவர்களே, என் அன்பிற்குரிய தலைவர் அழகிரண்ணன் அவர்களே, நீங்கள் 85 காங்கிரஸில் இருக்கிற பொழுது போஸ்டர் ஒட்டியவன், கொடி கட்டியவன், தந்தி மரத்தில் ஏறி கொடி கட்டியவன் விஸ்வநாதன். உங்களை எல்லாம் பார்த்து மெய்சிலிர்த்து போகிற ஒரு அரசியல் தலைவன் தான். ஆக நண்பர்களே, தோழர்களே, நேரம் இல்லை, நேரம் இல்லை. அதனால் நாம் அனைவரின் சார்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய நம் அன்பு தலைவர் ராகுல் காந்திக்கும், இந்த கூட்டணியில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த அன்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை தெரிவித்து, மாணிக்கம் தாகூர் அவர்களே, நீங்கள் செல்லுகிற பாதை இனி வெற்றிக்கான பாதை. 2 இலக்குகள். 1, சட்டமன்ற உறுப்பினர் ஆவீர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவீர்கள். காலம் காலம் நாங்கள் உங்களுக்கு உழைக்கத்தான் வேணுமோ என்று கேட்கிற காங்கிரஸ் காரனுக்கு உங்கள் காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திறந்திருக்கிறது. ஒரு அருமையான கூட்டணியை உருவாக்குற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 1. 2, நாம் பறிகொடுத்தோம். அருமை அண்ணன் கோபண்ணா அவர்களே, அருமை அண்ணன் கந்தசாமி அவர்களே, பல காரியங்களை நாம் பறிகொடுத்தோம். இனி பறிகொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வசந்த காலம் வந்துவிட்டது. மாணிக்கம் தாகூர் தலைமையில் காங்கிரஸ் கொடியை பிடிப்போம், பீடு நடை போடுவோம், கொடியை உயர்த்துவோம், வந்தே மாதரம் என்ற குரலை ஓங்கி ஒலிப்போம் என்று கூறி நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அன்னை மீனாட்சியினுடைய அருளால் எல்லா வல்ல நலமும் கிடைத்து ஆரோக்கியமாக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.